நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்கிற வார்த்தையை திருத்தூதர் பணிகளினுடைய நூல்கள் நமக்கு விரித்துரைக்கிறது. தூய ஆவியாரின் அருளால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்கு இந்த வரிகள் நமக்கு உதவி செய்கிறது. தூய ஆவியாரின் துணை நம்மையும் நிறைத்து வழிநடத்த இந்த வேளையில் மன்றாடி ஜெபிப்போம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திருப்பாடல் 68 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்கிற வார்த்தைகளை நாம் பாடி புகழ்கிற போது எல்லோரும் கடவுளை புகழ்ந்தேத்த அழைக்கப்படுகிறோம். காரணம், அவரே நம் எல்லோரையும் ஆட்கொண்டு வழிநடத்துகிறவர். இந்த நல்ல தெய்வத்தை, இந்த வரிகளை நாம் மீண்டும் மீண்டுமாய் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் இருந்து ஓடிப்போவர் என்கிற வார்த்தை கடவுளுடைய அடியார்கள் ஆண்டவரை எவ்வளவு அழுத்தமாக பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. எதிரிகளை நினைத்து கவலைப்படாமல், வெறுப்போரை நினைத்து நாம் வேதனைப்படாமல், கடவுள் நமக்காக போரிடுவார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர் என்கிற வார்த்தை. நாம் நேர்மையாளராக இருப்பதனால் பல்வேறு துன்பங்கள், துயரங்கள் இந்த உலகத்திலே அநீதியோடு செயல்படுகிறவர்கள் முன்னிலையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நேர்மையாளருடைய முடிவு வேதனை தராது. அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்.
கடவுள் முன்னிலையில் அவர்கள் ஆர்ப்பரிப்பர் என்கிற வார்த்தைக்கு இணங்க நாமும் நேர்மையாளராயிருந்து கடவுளுடைய இரக்கத்தில் பயணிப்போம். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளராகவும் இருக்கின்றவரே, எங்கள் தெய்வம் நீர் ஒருவரே. தூயகத்தில் உறையும் கடவுள் எங்கள் இதயத்தில் உறைய நற்கருணை நாதராய் எழுந்தருளி இருக்கிறீரே. உம்முடைய பேரிரக்கம் தனித்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலாகவும், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, சிறைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலையாகவும் அமைந்திருப்பதாக. நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.